வணக்கம் விவர்ஸ். வெல்கம் டு போதிமரம் அகாடமி யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோவில் டே 44 டாபிக் பார்க்க போகிறோம். இந்த டாபிக் எதை பற்றினா தினசரி விஞ்ஞானம் அப்படின்னு சொல்லிட்டு எவ்ரிடே சயின்ஸ். நம்மளை சுற்றி எந்த இடத்துலலாம் எல்லா இடத்துலையும் சயின்ஸ் இருக்குது. பட் எல்லா இடத்துல உள்ள சயின்ஸையும் நம்ம படிக்க போகிற முடியாது. சில இம்பார்ட்டண்ட்டான இடத்துல உள்ள நேம்ஸ், இப்போ நம்ம சோப்பாக இருக்கட்டும், நிறைய இடத்துல பாலோட தூய்மையை பார்க்கறதுக்கு, பியூரிட்டி ஆஃப் மில்க் பார்க்கறது, இந்த மாதிரி சில இம்பார்ட்டண்ட்டான ஒன்மார்க்கை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுதான் எவ்ரிடே சயின்ஸ். உங்களுக்கு வந்து 10th சயின்ஸு, 11th ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸு, 12th ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸு, 10th மேக்ஸு, டெட்டு குரூப் எக்ஸாம், டெட்டு ஆன்லைன் கிளாஸ், ஆன்லைன் டியூஷன் நாங்கள் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதில் வாட்ஸ்அப் நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் டவுட்டுக்கு உங்களுடைய நீங்கள் என்கொயரி பண்ணலாம். என்ன பிளானுங்கிறத நான் அதில் சொல்கிறேன். ஓகே, தேங்க்ஸ். அண்ட் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஒன் வேர்டு போகலாம். ஃபஸ்ட்டு ஒன் வேர்டுக்கு போகலாம். ஃபஸ்ட் ஒன்னோட இதுதான். இது என்ன அப்படின்னா, விச் கேஸ் இஸ் யூஸ்டு ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. தீயணைப்பு கருவிகளில் பயன்படுத்தப்படும் வாயு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். நம்ம ஸ்கூலு, காலேஜ் எல்லா பக்கமும் பார்த்தீங்கன்னா அந்த சோப்புகள் இல்லாத ஒரு பாக்ஸ் இருக்கும். அந்த சிலிண்டர், அதான் தீயணைப்பு கருவி அப்படிதானே. அதில் என்ன பயன்படுத்துகிறாங்க, என்ன மாதிரி வாயு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு. ஏன்னா நெருப்பு அணைக்கிறதுக்கு கார்பன் டை ஆக்சைடு. அதனால கார்பன் டை ஆக்சைடு ஆக்சிஜன் விநியோகத்தை தடுத்து நெருப்பை அணைக்கிறது. கார்பன் டை ஆக்சைடு கட்ஸ் ஆஃப் த சப்ளை ஆஃப் ஆக்சிஜன் அண்ட் எக்ஸ்டிங்யூஷ் த ஃபயர். இதுதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். செகண்ட் கொஸ்டின் போலாம். வாட் இஸ் த கெமிக்கல் நேம் ஆஃப் பேக்கிங் சோடா? சமையல் சோடாவின் வேதிப்பெயர். பேக்கிங் சோடா ஒன்று இருக்கு, வாஷிங் சோடான்னு இருக்கு. இது பேக்கிங் சோடா, சமையல் சோடா. சமையல் சோடா அப்படின்னா சோடியம் பைகார்பனேட். சரிங்களா, சோடியம் பைகார்பனேட். இது சமையலிலும் வயிற்று அமிலத்தை நடுநிலையாக்கவும் பயன்படுத்தப்படுகிறது. இட் இஸ் யூஸ்ட் இன் குக்கிங் அண்ட் ஆஸ் அன் ஆன்டாசிட் டு நியூட்ரலைஸ் ஸ்டொமக் ஆசிட். சில பேருக்கு இந்த நெஞ்செரிச்சல், ஸ்டொமக் ஆசிட்லாம் இருக்கும், அதை வந்து நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கு இந்த சோடியம் பைகார்பனேட் யூஸ் ஆகும். சரிங்களா. கொஸ்டின் நம்பர் 3. விச் ஆசிட் இஸ் பிரசன்ட் இன் லெமன்? எலுமிச்சையில் உள்ள அமிலம் எது? சிட்ரிக் அமிலம், சிட்ரிக் ஆசிட். சிட்ரிக் அமிலம் எலுமிச்சை மற்றும் ஆரஞ்சு போன்ற சிட்ரஸ் பழங்களில் இயற்கையாக காணப்படுகிறது. Citric acid is found naturally in citrus fruits like lemons and oranges. Question number 4 போலாம். Which metal is in liquid state at room temperature? அறை வெப்பநிலையில் திரவ நிலையில் உள்ள உலோகம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. மெர்க்குரி. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். சரிங்களா. இது வந்து திரவ நிலையில, அதாவது அறை வெப்பநிலையில திரவ நிலையில இருக்கும் மெர்க்குரி. அதுதான். அதனால அதுவும் உலோகம். அலோகம்னா வேற வரும், இது வந்து உலோகம். சரிங்களா. மெட்டல் அப்படின்னு கேட்டாங்கன்னா மெர்க்குரி, பாதரசம். பாதரசம் மட்டுமே சாதாரண வெப்பநிலையில் திரவமாக இருக்கும் ஒரே உலோகமாகும். மெர்க்குரி இஸ் த ஒன்லி மெட்டல் தட் ரிமைன்ஸ் லிக்விட் அட் ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் அண்ட் பிரஷர். கொஸ்டின் நம்பர் 5. Which gas is filled in electric bulbs to prevent the filament from burning? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். மின் விளக்குகளை கேஸ் உண்டு. சரிங்களா. மின் விளக்குல மின் இறை எரிவதை தடுக்க நிரப்பப்படும் வாயு எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆர்கான். ஆர்கான் வந்து ஒரு இனட் கேஸ், மந்த வாயு. இது டங்ஸ்டன் நிலை ஆக்சிஜனேற்றம் அடைவதை தடுக்கிறது. சரிங்களா. ஆர்கான் இஸ் அன் இனட் கேஸ் தட் ப்ரிவென்ட்ஸ் த டங்ஸ்டன் ஃபிலமெண்ட் ஃப்ரம் ஆக்சிடைசிங். ஸோ ஆர்கான் கேஸை நம்ம ஞாபகம். கொஸ்டின் நம்பர் 6. வாட் இஸ் த பிரைமரி கன்ஸ்டிட்யூண்ட் ஆஃப் த நேச்சுரல் கேஸ்? இயற்கை வாயு, நேச்சுரல் கேஸ் இயற்கை வாயு. அதோடைய முதன்மை கூறு என்னன்னா மீத்தேன். இயற்கை வாயுவில் சுமார் 70 to 90% மீத்தேன் உள்ளது. மீத்தேன் மேக்ஸ் அப் அபவுட் 70 to 90% ஆஃப் நேச்சுரல் கேஸ். சரியா, மீத்தேன் தான் ஞாபகம் வச்சுக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 7. விச் இன்ஸ்ட்ருமெண்ட் இஸ் யூஸ் டு மெஷர் த பியூரிட்டி ஆஃப் மில்க்? ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். பாலின் தூய்மையை அளவிட பயன்படும் கருவி லாக்டோமீட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய பால்மணி, தமிழ்ல பால்மணி. இது பாலில் நீர் கலப்படத்தை சரிபார்க்க அதன் அடர்த்தி கொள்கையின் அடிப்படையில் செயல்படுகிறது. இட் ஒர்க்ஸ் ஆன் த பிரின்சிபல் ஆஃப் ஸ்பெசிபிக் கிராவிட்டி டு செக் ஃபார் வாட்டர் அல்டரேஷன். ஏன்னா வாட்டர் எந்த அளவுக்கு கலக்குறாங்க அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு தான் யூஸ் ஆகக்கூடிய மீட்டர் லாக்டோமீட்டர், பால்மானி. கொஸ்டின் நம்பர் 8. விச் விட்டமின் இஸ் நோன் அஸ் சன்லைட் விட்டமின்? சூரிய ஒளி வைட்டமின் என்று அழைக்கப்படும் வைட்டமின் எதுன்னு பார்த்தீங்கன்னா வைட்டமின் டி. தோல் சூரிய ஒளியில் படும்போது உடல் வைட்டமின் டியை உற்பத்தி செய்கிறது. த பாடி சிந்தசிஸ் விட்டமின் டி when the skin is exposed to sunlight. இது நம்ம ஆல்ரெடி முன்னாடியே சயின்ஸ் வழியில் படிச்சிருக்கோம். என்னன்னா நம்ம உடம்புல சன்லைட் படும்போது நம்ம உடம்பு உற்பத்தி பண்ணக்கூடிய விட்டமின் தான் அந்த வைட்டமின் டி. ஸோ அதான் இங்கே சொல்லியிருக்கோம். அதான் சன்லைட் விட்டமின். கொஸ்டின் நம்பர் 9.
வாட் இஸ் த கெமிக்கல் நேம் ஆஃப் காமன் சால்ட்? இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு கொஸ்டின் தான். சாதாரண உப்பின் வேதிப்பெயர் என்ன? சோடியம் குளோரைடு. சாதாரண உப்பு பெரும்பாலும் சோடியம் குளோரைடை கொண்டுள்ளது. காமன் சால்ட் கன்சிஸ்ட் மோஸ்ட்லி ஆஃப் சோடியம் குளோரைடு NaCl. கொஸ்டின் நம்பர் 10. எல்பிஜி இஸ் ஏ மிக்சர் ஆஃப் பிச் டூ கேசஸ். ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம எல்லார் வீட்லையும் எல்பிஜி உண்டு. ஸோ எல்பிஜி என்பது எந்த இரண்டு வாயுக்களின் கலவை? மீத்தேன், ஈத்தேன், ஹைட்ரஜன் ஆக்சிஜன், ப்ரோபைன் பியூட்டேன், நைட்ரஜன் ஆர்கன் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ப்ரோபைன் பியூட்டேன், ப்ரோபைன் மற்றும் பியூட்டேன். திரவமாக்கப்பட்ட பெட்ரோலிய வாயுவில் முக்கியமாக ப்ரோபைன் மற்றும் பியூட்டேன் உள்ளன. லிக்விஃபைடு பெட்ரோலியம் கேஸ், அதான் எல்பிஜி. சரிங்களா? பெட்ரோலியம், அதான் அந்த பெட்ரோலிய வாயு வந்து திரவமாக்க வச்சிருப்பாங்க. ஸோ லிக்விஃபைடு பெட்ரோலியம் கேஸ் பிரைமர்லி கண்டைன்ஸ் ப்ரோபைன் அண்ட் பியூட்டேன். கொஸ்டின் 11. இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். விச் மிரர் இஸ் யூஸ்டு பை டென்டிஸ்ட் டு சி மேக்னிஃபை இமேஜ் ஆஃப் டீத்? எல்லா கவர்மெண்ட் எக்ஸாமே வந்துருது. பற்களின் பெரிய பிம்பத்தை காண பல் மருத்துவரால் பயன்படுத்தப்படும் ஆடி, குழியாடி, சமதளாடி, குழியாடி, குவியாடி, உருளையாடி, இந்த மாதிரி இருக்கு. கான்கேவ் மிரர், குழியாடி. சரிங்களா? கான்கேவ், கேவ்னா குழி, அதை ஞாபகம். குழியாடிகள் அருகில் உள்ள பொருளின் பெரிய மற்றும் நேரான பிம்பத்தை உருவாக்கும். கான்கேவ் மிரர்ஸ் கேன் ப்ரொடியூஸ் மேக்னிஃபைட் அண்ட் எராக்ட் இமேஜ் ஆஃப் ஆப்ஜெக்ட் ஹெல்டு க்ளோஸ். இதே மாதிரி மிரரை பத்தி நிறைய ஒன்வேர்டு இருக்கு. நான் பின்னாடி ஸ்டடி மெட்டல் நம்ம வீடியோ நம்மளோட சேனல்ல போட போறோம். சரிங்களா? அதை நம்ம லேட்டர் நான் டீட்டெயிலாக பார்ப்போம். கொஸ்டின் நம்பர் 12. வாட் இஸ் த பிஹெச் வேல்யூ ஆஃப் பியூர் வாட்டர்? லாஸ்டா சீட்டில் கேட்டிருந்தாங்க இந்த கொஸ்டின் ஒரு எக்ஸாம்ல. தூய நீரின் பிஹெச் மதிப்பு என்ன பார்த்தீங்கன்னா 7. பிஹெச் மதிப்பு 7 என்பது அந்த பொருள் நடுநிலையானது என்பதை குறிக்கிறது. A pH value of 7 indicates that the substance is neutral. Question number 13. Which gas is responsible for the smell of rotten eggs? அழுகிய முட்டை நாற்றத்திற்கு காரணமான வாயு அது. ஏன்னா இந்த கெமிக்கல்ல பார்த்தீங்கன்னா இந்த வேதியியல் சோதனை சாலையில இந்த அழுகிய முட்டை வாடம் வரும். ஏன்னா அப்போ அந்த ஒரு இதை யூஸ் பண்ணாங்க. அதுதான் ஹைட்ரஜன் சல்ஃபைட். அது யூஸ் பண்ணும்போது அந்த அழுகிய முட்டை நாற்றம் வரும். ஹைட்ரஜன் சல்ஃபைட் என்பது துர்நாற்றம் வீசும் நிறமற்ற வாயு ஆகும். Hydrogen sulfide is a colorless gas with characteristics pole order. சரிங்களா? அடுத்து கொஸ்டின் நம்பர் 14. வாட் இஸ் த ஹார்டஸ்ட் நேச்சுரல் சப்ஸ்டன்ஸ் ஃபவுண்ட் ஆன் எர்த்? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். பூமியில காணப்படக்கூடிய கடினமான இயற்கை பொருள் எது? இரும்பு, அயான், குவார்ட்ஸ், டைமண்ட், கிராஃபைட். டைமண்ட். வைரம் என்பது மிக கடினமான கார்பனின் ஒரு மாற்றமாகும். டைமண்ட் இஸ் எ அலட்ராஃபா கார்பன் வித் எக்ஸ்ட்ரீம் ஹார்ட்னஸ். அப்போ டைமண்டை நோட் பண்ணிக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 15. விச் ஆசிட் இஸ் ஃபவுண்ட் இன் வினிகர்? இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நிறைய கவர்மெண்ட் எக்ஸாம் கேட்கறாங்க. வினிகரில் காணப்படும் அமிலம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசிட்டிக் அமிலம், அசிட்டிக் ஆசிட். வினிகர் என்பது பொதுவாக 5-8% அசிட்டிக் அமிலத்தை கொண்ட ஒரு கரைசல் ஆகும். வினிகர் இஸ் எ சொல்யூஷன் டைபிக்கலி கண்டெய்னிங் 5-8% அசிட்டிக் ஆசிட். சரிங்களா? கொஸ்டின் நம்பர் 16. விச் பார்ட் ஆஃப் த பிளான்ட் கண்டக்ட்ஸ் வாட்டர் அண்ட் மினரல்ஸ் ஃப்ரம் ரூட்ஸ் டு லீவ்ஸ்? தாவரத்தோட எந்த பகுதி வேரிலிருந்து இலைகளுக்கு நீரையும் கனிமங்களையும் கடத்துகிறது பார்த்தீங்கன்னா சைலம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். வேர்ல நம்மளுக்கு வந்து நீர் இதெல்லாம் கனிமங்களா இருக்கு அப்படின்னா அதெல்லாம் அந்த வேர்ல இருந்து இலைகளுக்கு கொண்டு போறது எந்த பார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சைலம். சைலம் வந்து தாவரங்களின் நீர் கடத்தலுக்கு காரணமான திசு ஆகும். சைலம் இஸ் ஏ வாஸ்குலர் டிஷ்யூ ரெஸ்பான்சிபிள் ஃபார் த வாட்டர் டிரான்ஸ்போர்ட் இன் பிளான்ட்ஸ். கொஸ்டின் நம்பர் 17. வாட் இஸ் அ மெயின் காம்பனன்ட் ஆஃப் ஹீமோகுளோபின்? ஹீமோகுளோபின் முக்கிய கூறு என்ன? இது ஆல்ரெடி தெரிஞ்சதுதான். அயான், இரும்பு. அதுதானே ரத்தத்தில் ஆக்சிஜனை எடுத்து செல்ல ஹீமோகுளோபினுக்கு இரும்பு அவசியம். நம்ம இந்த ஒன் வேர்டு மட்டும் இல்லாமல் இந்த ஒன் லைன் படிக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு புரியும் ஏன் அப்படின்னு. ரத்தத்தில் ஆக்சிஜன் எடுத்து செல்ல ஹீமோகுளோபினுக்கு இரும்பு சத்து அதிகம், இரும்பு சத்து தேவை, இரும்பு அவசியம். அயான் இஸ் எசென்சியல் ஃபார் த ஹீமோகுளோபின் டு கேரி ஆக்சிஜன் இன் த பிளட். கொஸ்டின் நம்பர் 18. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். சவுண்ட் டிராவல்ஸ் ஃபாஸ்டஸ்ட் இன். ஒளி எதில் மிக வேகமாக பயணிக்கிறது? ஏர், காற்று, ஸ்டீல், எஃகு, வாட்டர், நீர், வேக்கும், வெற்றிடம் போட்டிருப்பாங்க. ஸ்டீல்ல, எஃகுல. ஏன்னா நீங்க கொடுத்துருக்க மத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா லிக்யூடு கேஸ். சாலில தான் சவுண்டு, அதாவது திட பொருள் தான் சவுண்ட் வந்து ரொம்ப ஃபாஸ்டா மூவ் ஆகும். ஸோ இங்க திட பொருள் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டீல். அதே மாதிரி வேற ஏதாவது ஆப்ஷன் கொடுத்து நீங்க திடப்பொருள் எது மாட்டீங்கன்னா அதுல போட்டுடலாம். அதுல அந்த 4 ஆப்ஷன்ல கம்பேர் பண்ணும்போது சாலிட் எதுக்கும் பார்க்கணும். சரிங்களா? ஸ்டீல், எஃகு. ஏன்னா துகள்கள் மிக நெருக்கமாக இருக்கும். ஸோ ஒளி திடப்பொருளில் வேகமா பயணிக்கிறது. சரிங்களா? சவுண்ட் டிராவல்ஸ் ஃபாஸ்ட் இன் சாலிட்ஸ் டியூ டு த க்ளோஸ்னஸ் ஆஃப் பார்ட்டிகல்ஸ். மற்ற எல்லாம் பார்ட்டிகலும் கொஞ்சம் தள்ளி தள்ளி இருக்கும். அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். கேஸ்ல ரொம்ப ரொம்ப தள்ளி இருக்கும். அதனால ஸ்லோயஸ்டா அதுல தான் கம்பேர் டு சாலிடுக்கு. சரிங்களா? திடப்பொருளை விட வாயு பொருளை சவுண்டு கம்மியாக தான் டிராவல் ஆகுது. ஓகே. கொஸ்டின் நம்பர் 19. விச் கேஸ் இஸ் நோன் அஸ் அ லாஃபிங் கேஸ்? சிரிப்பூட்டும் வாயு என அழைக்கப்படுவது நைட்ரஸ் ஆக்சைடு. நைட்ரஸ் ஆக்சைடு. சரியா?
இது அதன் மயக்க மருந்து விளைவுகளுக்காக பல் மருத்துவம் மற்றும் அறுவை சிகிச்சையில் பயன்படுத்தப்படுகிறது. நைட்ரஸ் ஆக்சைடு இஸ் யூஸ்டு இன் டென்சிட்டி அண்ட் சர்ஜரி ஃபார் இஸ் அனஸ்தட்டிக் எஃபெக்ட்ஸ். ஸோ நைட்ரஸ் ஆக்சைடு அனஸ்தட்டிக்காவும் இருக்கு, சிரிப்பூட்டும் வாயு அப்படின்னு சொல்றாங்க. அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 20. வாட் இஸ் த கெமிக்கல் நேம் ஆஃப் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ்? ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸின் வேதி பெயர் என்ன? இங்கே கால்சியம் சல்ஃபேட் டைஹைட்ரேட், கால்சியம் கார்பனேட், கால்சியம் சல்ஃபேட் ஹெமிஹைட்ரேட், கால்சியம் ஆக்சைடு கொடுத்துருப்பாங்க. கால்சியம் சல்ஃபேட் ஹெமிஹைட்ரேட் இது உடைந்த எலும்புகளுக்கு கட்டுப்படவும் சிற்பங்கள் செய்யவும் பயன்படுகிறது இந்த பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ். சரிங்களா? இட் இஸ் யூஸ்ட் இன் மேக்கிங் காஸ்ட் ஃபார் broken போன்ஸ் அண்ட் ஸ்கல்ப்சர்ஸ். பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் அங்கே தான் யூஸ் ஆகும். கொஸ்டின் நம்பர் 21. விச் கலர் ஆஃப் லைட் ஸ்கேட்டர்ஸ் த மோஸ்ட் இன் த அட்மாஸ்பியர்? வளிமண்டலத்தில் அதிக அளவில் சிதறலடையும் ஒளி நிறம் என்ன? ப்ளூ. அதனால வானம் வந்து ப்ளூ கலர்ல தெரியும், நீல கலர்ல. நீல ஒளி குறைந்த அலைநீளம் கொண்டது மற்றும் அதிகம் சிதறுகிறது. இதனால் வானம் நீளமாக தெரிகிறது. ப்ளூ லைட் ஹேஸ் எ ஷார்ட்டர் வேவ்லென்த் அண்ட் ஸ்கேட்டர்ஸ் மோர், மேக்கிங் த ஸ்கை அப்பியர் ப்ளூ. கொஸ்டின் நம்பர் 22. விச் பேஸ் இஸ் ஃபவுண்ட் இன் சோப்? சோப்பில் காணப்படும் காரம் எது? கால்சியம் ஹைட்ராக்சைடு, அம்மோனியம் ஹைட்ராக்சைடு, சோடியம் ஹைட்ராக்சைடு, மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு. சோப்பில் காணப்படும் காரம் பார்த்தீங்கன்னா சோடியம் ஹைட்ராக்சைடு. சோடியம் ஹைட்ராக்சைடு கடினமான சோப்புகள் தயாரிப்பில் பயன்படுத்தப்படுகிறது. சோடியம் ஹைட்ராக்சைடு யூஸ்டு இன் த மேனுஃபேக்சரிங் ஆஃப் ஹார்ட் சோப். சரிங்களா? அடுத்த கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 23. ட்ரை ஐஸ் இஸ் த சாலிட் ஃபார்ம் ஆஃப். உலர் பனி என்பது எதன் திட வடிவம்? கார்பன் டை ஆக்சைடு. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். கார்பன் டை ஆக்சைடு. உலர் பனி என்பது எதோட திட வடிவம் பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடோட திட வடிவம். உலர் பனி நேரடியாக வாயுவாக மாறுவதால் குளிர்விக்கும் பொருளாக பயன்படுத்தப்படுகிறது. ட்ரை ஐஸ் இஸ் யூஸ்ட் as a cooling agent because it sublimes directly into gas. ஏன்னா ட்ரை ஐஸ் வந்து இது பண்ணீங்கன்னா அதாவது அது வந்து லிக்விடா மாறும், டேரக்டா கேஸா மாறிடும். அதுதான் அங்க போட்டிருக்காங்க. உலர் பனி நேரடியாக வாயுவா மாறும். அதுல அது எதோட திட வடிவம் பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு. அடுத்து கொஸ்டின் நம்பர் 24. பிராஸ். இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். பிராஸ் இஸ் அன் அலாய் ஆஃப் விச் டூ மெட்டல்ஸ்? பித்தளை எல்லாரும் யூஸ் பண்ணுவோம். எந்த இரண்டு உலோகங்களையும் உலோகக்கவை? ரொம்ப ட்ரிக்கியான கொஸ்டின், நிறைய டவுட் வந்துடும். செம்பு தகரம், காப்பர் டின். இரும்பு மற்றும் நிக்கல், அயான் அண்ட் நிக்கல். செம்பு மற்றும் துத்தநாகம், காப்பர் அண்ட் ஜிங்க். செம்பு மற்றும் நிக்கல், காப்பர் அண்ட் நிக்கல். அப்படிங்கிற பார்க்கும்போது பித்தளை வந்து காப்பர் அண்ட் ஜிங்க், செம்பு மற்றும் துத்தநாகம் சேர்ந்ததுதான் பித்தளை, பிராஸ். சரிங்களா? காப்பர் அண்ட் ஜிங்க். பித்தளை அலங்காரம் மற்றும் இசைக்கருவிகள் தயாரிக்க பயன்படுகிறது. பிராஸ் இஸ் வைட்லி யூஸ் ஃபார் டெக்கரேஷன் அண்ட் மேக்கிங் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். ஓகே, காப்பர் ஞாபகம் வச்சுக்கோங்க. காப்பர் பிளஸ் ஜிங்க், பிராஸ். அடுத்த கொஸ்டின் நம்பர் 25. விச் ஆசிட் இஸ் ரிலீஸ்டு வென் an ant bites? எறும்பு கடிக்கும் போது எந்த அமிலத்தை வெளியிடுகிறது பார்த்தீங்கன்னா ஃபார்மிக் ஆசிட். எறும்பு எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபார்மிக் அமிலம் தான். ஃபார்மிக் அமிலம் தோலில் எரிச்சலையும் அரிப்பையும் ஏற்படுத்துகிறது. ஃபார்மிக் ஆசிட் காசஸ் த ஸ்டிங்கிங் சென்சேஷன் அண்ட் இரிட்டேஷன் ஆன் த ஸ்கின். அதனால எறும்பு கடிச்சோன்னா நமக்கு வந்து அந்த இடத்துல அரிப்பு வருது, சொரியும். சரிங்களா? இதுதான் காரணம், அமிலத்தை சுரந்திருக்கும். ஓகே, ஸோ 25 1 மார்க் இதில் பார்த்துக்கோம். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புறேன். உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் வாங்க. கிளாஸை பற்றி வாட்ஸ்அப்பில் கேங்க. நம்ம அடுத்த வீடியோவில் இன்னொரு டாப்பிக்கை பற்றி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.